காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு புது விதமான வீடியோ. இது என்ன வீடியோன்றத இந்த டாப்பிக்கு இந்த வீடியோவுக்கு என்ன டாபிக் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம்னா, ஒரு குக்கிங் வீடியோன்னு சொல்லலாம், அது எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகே, இது எல்லாருக்கும் என்னன்னு தெரியுதா கைஸ்? வாழைப்பூ, பனானா ஃப்ளவர். இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி செய்யணுன்றத நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஓகே, பார்த்துடலாம், ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வாழைப்பூ இருக்குல்ல, இதில் இருக்குது பார்த்தீங்களா? இதை மட்டும் நம்ம அழகாக தனியாக எடுத்துடலாம். எடுத்தால் வந்துடும். ஓகே, இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? இந்த ஒரு வாழைப்பூ தான் கைஸ், ஒரு வாழைப்பழம் அழகாக இருக்குல்ல? இந்த வாழைப்பூவை நீங்கள் எந்த மாதிரி இது வடை செய்யலாம் கைஸ். வடை செஞ்சால் சூப்பராக இருக்கும், ஓகேவா? உங்களுக்கு இந்த வாழைப்பூ வச்சு வடை ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? வடை ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ போடுறேன், ஓகேவா? இதை நம்ம எடுத்துகிட்டு நான் அப்புறம் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருந்தது, எவ்வளோ குட்டியாக ஒரு வரைக்கும் எடுத்துட்டேன். இதை பாருங்களா, ரொம்ப குட்டியாக இருக்குது கைஸ் இருக்க. அதனால் அது போதும், நம்ம போட்டுடலாம், ஓகே? ஓகே, இதை நம்ம இது எடுத்துகிட்டு நாம் அப்புறம் க்ளீன் பண்ணும்போது காமிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ இந்த ஒரு பூவை எப்படி க்ளீன் பண்ணணும்னா, இங்கே முன்னாடி ஒரு குட்டியாக தோல் இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்களா? இதை எடுத்துடணும், ஓகேவா? இதை எடுத்துகிட்டு இதுக்கு பின்னாடியே இங்கே பெருசாக ஒரு தோல் இருக்கும், இதையும் எடுத்துருங்க. அப்புறம் நடுவில் நீட்டாக ஒன்று இருக்கும் குச்சி மாதிரி, அதையும் எடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான் கைஸ் இதை க்ளீன் பண்ணுறது, ஓகேவா? இதை நம்ம அப்படியே ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம், ஓகேவா? இப்படி தான் கைஸ் க்ளீன் பண்ணணும். கைஸ், இங்கே பார்த்தீங்களா வாழைப்பூ சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இதுதான் வாழைப்பூ, இது வாழைப்பொடியோ தோல், பார்த்தீங்களா? இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா வாழைப்பூ செய்கிறதுக்காக வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் முட்டை போட்டு செய்யலாம், ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் புது விதமாக நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்க தான் சமைக்க போகிறாங்க. எப்படி சமைக்கிறாங்கன்றத நான் வீடியோவில் காட்டுறேன், ஓகேவா? வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு செய்யும் போது பார்க்கலாம், ஓகே கைஸ்? கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. போதும் கைஸ் எண்ணெய். எண்ணெய் சூடேறினதும் கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க கைஸ். வாழைப்பூலாம் நான் நீட்டாக போடலாம், ஆனால் நீட்டாக போட்டால் நல்லா இருக்காது. இந்த பார்த்தீங்களா நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு காய்ஸ். வதங்கிட்டு இப்போ பார்த்தீங்களா தக்காளி போட்டு தக்காளி வதங்கிட்டுருக்கு. தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நான் பூ போடும் போது அப்புறம் காமிக்கிறேன். தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த டைமில் இந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம், ஓகே? பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்படியே அள்ளி சாப்பிடணும் போல இருக்குது கைஸ்.
ரைஸ் நம்ம இப்போது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். தக்காளி வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் செய்கிறோம் காய்ஸ். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் தண்ணியா? ரைஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான் கைஸ், தண்ணிலாம் போதும். இது நல்லா சுண்டி வரும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா, வாழைப்பூ தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, பக்கத்தில் சாப்பாடு வெந்துட்டுருக்கு. சாப்பாடு வெந்துடுச்சு. சாப்பாடு வடிக்க வேண்டியது. சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது கைஸ். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் எப்படிலாம் செய்வீங்க, வாழைப்பூ வச்சு இன்னும் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வாழைப்பூ வடை செய்யலாம். வாழைப்பூவில் வந்து முட்டை போட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணலாம். அப்புறம் இந்த தொக்கு மாதிரி செய்யலாம். அப்புறம் வேறு இன்னும் என்னென்னலாம் டிஷ் உங்களுக்கு தெரியுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, சாப்பாடு வேலை முடிஞ்சு சாப்பிட வேண்டியதான். சாப்பிடும் போது பார்க்கலாம். பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் கைஸ், தட்டில் சாப்பாடு போட்டுட்ருக்கேன். சாப்பிட போகிறேன் கைஸ். வாங்க சாப்பிடலாம். பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சாப்பிட போகிறேன். டைம் ஆகிடுச்சு, ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா? சூப்பராக இருக்குது கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடலான்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான் சாப்பிட போகிறேன். பார்த்தீங்களா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது கைஸ், நிஜமாலுமே. ஓகேவா? இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் என்னென்னலாம் பண்ணலான்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னும் என்னென்ன மாதிரி வீடியோ பண்ணலான்றதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.